சொல்லு ஒரு அளவு தான் ஒரு சோகப்பட்டு பாருப்ப அர்த்தம் எப்படி அது சொல்லு. பிரியாணியே சாப்பிட்டா பேதி ஆயிடும் சரியா? ரசம் சாம்பார் மோரெல்லாம் கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்னம்மா முட்டை போற கோழி தான் தெரியும். நான் இவன் திரும்ப செய்து கொண்டேன். வந்தேன் நாட்டுக்கு நாட்டி மாட வந்தேன். தெரிந்தோ தெரியாமல உங்க அண்ணன் கழிச்சு தாலி கட்டிட்டாரு. ஒரு வார்த்தை அண்ணி சொல்லணும். அவ்வளவு அவன் என்னதான் ஒரு தேவையாளர் கோவிந்தா அவன் என்னதான் ஒரு கேள்வி பார்த்த சாமி வந்து ஒன்றை பற்றி தாலி கட்டிட்டான். உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அன்னி தானே வேணும். பண்ணி பாருமா நான் என்ன பண்றது சொல்லு பாப்போம். சொல்ல வேணாம். ஏய் அங்கதான் போய் நின்னுப்பா. அங்கதான் பண்ணுவா சைட் அடிக்கிறாளம்மா. நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். சொல்லு பாப்போம். எல்லாமே எங்களுக்கு முடியும்டா. முடியும் முடியும்டா. நீ பண்ணுவியா? நீ படத்தை நான் பண்ணுவேன்டா. என்ன பண்ணுவ? பண்ண என்ன பண்ணுவ? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன பண்ணுவா? சத்தமா சத்தமா சொல்லு. காதல் தான் சொல்லுவாங்க ரகசியம்டா. எல்லாரும் கேட்கட்டும். ஏய் என்ன பண்ண முடியாது. சொல்லு சொல்லுடா. என்னால முடியாது. முடியாது இல்ல. எதுக்கு பேசுறேன்? எதுக்கு பேசுறேன்? நான் பேச வரேன். வா ஆம்பள ஏய் உன்னால முடியுமான்னு கேட்டேன். எங்களால முடியுமா? சத்தியமா முடியாதுல்ல. சத்தியமா எதுக்கு பேசுற? முடியாதுல்ல. அதோட வந்து சொல்ல மாட்டா. சரிடா என்ன அண்ணின்னு சொல்லாதவன் இந்த நாட்டுல எதுக்காக இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? அந்த நகை நட்டு ஏன் போடணும்? கழுத்து ஒண்ணு வந்து காட்டு பட்டாளி
பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா பாசம் என்னும் நீர் இறைச்சி ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்தி பட்டதம்மா பட்டாளு குத்தமில்ல பாவம் வந்த பூ வைக்கல உனக்கென்ன ராசம் ஆத்தி கண்ணீரி பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா ஐயோ இது போன நடந்து ஊட்டே நடக்கிறேன் பேசுங்க புத்தி உள்ள வரும்போது சொல்லி தரக்கூடாது அப்படியே வர கேட்கவில்லை உங்களுக்கு நாடு என்ன நாட்டு மக்கள் என்ன பத்தி சிந்தனையே கிடையாது நாட்டை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றாய் இருந்தாலும் வெளிநாடு சென்றாலும் ஒரு தன்மை முத்து மட்ட படிப்பு முடித்து விட்டு தாயகம் திரும்பி கொண்டிருக்கிறார் புறப்படுதல் வரவேற்பு கொடுங்க எல்லாமே நடிப்பு ஆமாங்க இருந்தாலும் இல்லங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தம்பி இருக்கிறேன்னா என்னங்க சொல்றீங்க கூறத்தான் முன்னாடி நான் ஓடோடி வந்திருக்கிறேன் விடக்கூடாது அடுத்த நாட்டுக்கு மன்னனாக வேண்டும் நீ மகாராணியாக வேண்டும் அடுத்த பயத்தை கலக்கிறேன் வேலையே எனக்கு நான் மாட்டிக்கிறேன் மேடம் எப்படியா மேடம் கதி கத்த நாயே பெரும்பங்களுக்கு பாயன்னு இப்படி மாட்டு போனது நாயமா ஏரியில எச்சலாம் பண்ண முடியாது என் குடும்பத்துல வந்து சுப்ராணி காசு காலிக்கு தாகு கடன் போட்டோம் ஒரு நாட்டுல 11 நாளா காத்து நந்தடி எதற்காக டோக்கன் போட்டு உள்ள ஆள் அனுப்ப சொன்னேன் ஆமா 11 பேர் அவனும் பொங்கல் முடிகிற வரைக்கும் இருப்பான்னு அதுக்கு எப்படியா வந்துடுவா இருப்பா வந்து
பார்த்துட்டு போய் வீட்டுல பொங்கல் கும்பிடுங்கடான்னு ஏய், பார்த்து பொங்கலுக்கு அதுக்கு என்ன இருக்குது? காரணமே கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் லாரி ஓட்டுறவனுங்க லாரியை எடுத்தாந்து நிறுத்திட்டு 11 பேர் டோக்கனை பாக்குறானுங்க வாசலால பாக்குறாங்க டோக்கனை பாக்குறாங்க என்ன பண்ணுவேன் இவ்வளவு வர மாதிரி தெரியல லாரி ஓட்டுறவனுங்க ஆ, 11 பேர் 11 பேரா? என்னால முடிஞ்ச வரைக்கும் நானே பார்த்தேன் அது மீச வச்சுக்கணும் இந்த வருஷம் ஒருத்தவங்க அட நான் எத்தனையோ பைப் பண்ணல சூப்பர் போட்டோ அடிக்க போறான் இதெல்லாம் யாரா இல்ல இந்த பணியில உனக்கு தூக்கம் வரலம்மா அம்மா போயிடுமா விட்டு போன களிமணம் பார்த்தால மழை ஒரு களிமணம் ஐயோ அங்காள அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அங்கதான் வேலையே இருக்குடா. எங்க ஊஞ்சல் ஆடுற இடத்துலயா ஏய், மூச்சை எடுத்து மட்டும் வேலை. ஐயோ எப்படி எனக்கு தாலி கட்டிட்டு இருக்கிறாங்களே பணம் கொடுத்த நானும் கம்முன்னு இருக்கிறேன் எவன் லைசன்ஸ் வாங்கலாம் யாரு வாங்கலாம் யார் தெரியுமா? நீ நாட்டு இளவரசர்ரா. யாருக்காக இது யாருக்காக? இந்த மாளிகை, இந்த மாளிகை. காதல் ஓவியம் கலந்த மாளிகை யாருக்காக? யாருக்காக? எழுத்துக்கள் இவள் கல்லறையில். இவள் ஒரு செவிலியா மேடம் என்று பாடுங்கள் என் கல்லறையில். நான் ஒரு ஜாபுரு மாமா என்று மலரைத்தானே நான் பறித்தேன். கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது? உறவைத்தானே நான் நினைத்தது, அதில் பிரிவு வந்து ஏன் அழைத்தது? யாருக்காக? ஏய், இந்த நுழைஞ்சேரி யாருக்காக? இந்த கலைதேவி மன்றம் உனக்காக தான். ஏன் மாதிரி முஸ்லிம்களுக்கு தான் உடம்பு ரணகலமா ஆக்கிரிக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். இது யாருக்காகத்தான்? இது உனக்காகத்தான். போடுறா பாரு. ஆடியா, உன் ஆயா என் போட விட்டு ஆட்டம். அடாயா. அடையா, அதான் எப்ப தச்ச பையன்னு சொன்னீங்க வா. நான் ஆடி குடும்பத்தை கெடுக்கிறேன். ஆமாண்டா. நீ தாண்டி நிக்கிற பாடுறா நல்லா பைபாஸ்ல நிக்கிற மாதிரி. சரி, சிரிப்பு பண்ண உடம்பு அப்படிதான் இந்த இருக்கும். தாலி கட்ட ஆளியாரு நாட்டு இளவரசர் என்னங்க மாமா